ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான இந்த வீட் ப்ரௌனிய வெறும் நாட்டு சர்க்கரை மட்டுமே வச்சு, சூப்பர் சாஃப்ட்டா எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீட் ப்ரௌனி நம்ம நார்மலா மைதா யூஸ் பண்ணி செய்யற ப்ரௌனிய விடவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அண்ட் இத ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிட முடியும். வாங்க இப்ப இத எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் இந்த ப்ரீ பேக்கிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். So, நம்ம சேனல்ல ஒரு பேக்கிங் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் இந்த கோர்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கறதையும் குக்கீஸ் அண்ட் பிஸ்கெட் ப்ரௌனி வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டீடைல்டா அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மறக்காம பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளியரான பவுல் எடுத்துக்கோங்க. இதுல அன்சால்டட் பட்டர், டார்க் அமௌண்ட், மில்க் அமௌண்ட் இது மூணுமே 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது மூணையும் டபுள் பாயிலிங் மெத்தட்ல வச்சு மெல்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு கிளியரான பவுல்ல ஒரு எக் வந்து எடுத்துக்கோங்க. எக் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். இது கூட ஜாக்கரி பவுடர் பார்த்தீங்கன்னா நான் 60 கிராம் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டர் யூஸ் பண்ணி கூட இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க இந்த பட்டர் மிக்சரை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எகைன் விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட கொக்கோ பவுடர் வந்து நான் 5 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வீட் ஃப்ளாரும் கொக்கோ பவுடர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பேச்சுலா அல்லது விஸ்க் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு டின்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் 5 இன்ச்சஸ் ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கேன். ப்ரௌனிக்கு எப்பயுமே நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு டூத் ஸ்டிக் வச்சு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனி கம்ப்ளீட்டாக பேக் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே கூலாக விட்டுருங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இதை ஸ்லைஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சீரியஸ்லியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் மைதா யூஸ் பண்ணி இந்த ப்ரௌனி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ்க்கு நீங்கள் இந்த வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் மைதா ரெசிபியை ட்ரை பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் வரைக்குமே இந்த ப்ரௌனி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிவிசி பாக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் பேக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட அடுத்த ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.